தொடர்ந்து சில வசனங்களை நாம பார்த்து நாம் இந்த நேரத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். कुछ वचनों को हम अध्ययन करेंगे. லூக்கான சுவிசேஷம் 11வது அதிகாரம், लूका रचना सुसमाचार 11 अध्याय 23வது வசனம். वचन 23. लूका 11 अध्याय का वचन 23. நான் வாசிக்கிறேன். அதுல முதலாவது पहले तमिल में पढ़ेंगे, उसके बाद में हिंदी में. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். 23 11 का 23 मैं पढ़ रहा हूँ. जो मेरे साथ नहीं वह मेरे विरोध में है, और जो मेरे साथ नहीं बटोरता वह बिखरता है, बिखेरता है. மறுபடியும் அதை வாசிக்கிறேன். फिर से मैं पढ़ना चाहता हूँ. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். जो मेरे साथ नहीं है वह मेरे विरोध में है, और जो मेरे साथ नहीं बटोरता वह बिखेरता है. இது அதே வசனத்தை நீங்க அங்கிருந்து வாசிங்க பாப்போம். आप अपने वचन बाइबल में से सारे लोग मिलके एक साथ पढ़ना है. पढ़िए 11:23 11 का 23. बिखेरता है. பொதுவா நம்ம எல்லாம் பைபிள் வாசிக்கிற பழக்கம் உள்ளவர்கள். हम सब हमारा आदत है बाइबल पढ़ने का. சில நேரங்களில் வசனங்களை வேகமா வாசித்து போயிடுவோம். कभी कभी जल्दी पढ़ के निकल जाते हैं. சில வசனங்கள் நமக்கு சில நேரம் புரியவும் புரியாது. कभी कभी कुछ वचन ऐसे समझ में आता नहीं है. நான் வாசித்த இந்த வசனத்தை நீங்கள் ஏற்கனவே வாசித்திருப்பீர்கள். शायद आप इस वचन को पहले भी पढ़ लिए होंगे. ஆனால் அதை நாம கவனமாய் வாசிக்கும் போது அது என்ன சொல்லுகிறது என்பது நாம் விளங்க முடியும். ध्यान से पढ़ने के वक्त में उस वचन का तात्पर्य क्या है हमें समझ में आएगा. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது உங்களால் புரிய முடிகிறதா? क्या आपको समझ में आ रही है वचन में क्या लिखा हुआ है? இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, என்னோடு இராமல் இருக்கிறவன் எனக்கு விரோதியா இருப்பான். इसका मतलब जो मेरे साथ नहीं है वो मेरे विरोध में है. அதுபோல என்னோடு கூட சேர்க்காத ஒரு மனிதன் மற்றவர்களை சிதறடிப்பான் அப்படி சொல்றார். इसका मतलब मेरे साथ जो बटोरता नहीं है वो पूरा चित्रा देगा. அதாவது மனிதன் தேவனோடு இணைந்திருக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை இயேசு இங்கே வலியுறுத்துகிறார். यीशु यहाँ बताने के लिए चाहते हैं मनुष्य परमेश्वर के साथ साथ रहना कितना अनिवार्य है. ஏனென்றால் மனித வாழ்வினுடைய முக்கியம் நாம் தேவனோடு சேர்ந்து வாழ்வதில் தான் இருக்கிறது. इस मनुष्य का जीवन का केंद्र बिंदु हम परमेश्वर के साथ साथ रहने में जुड़ा हुआ है. அதுபோல் நம்முடைய ஊழியம் செய்வதனுடைய குறிக்கோளும் நாம் தேவனோடு கூட இருப்பதிலும் மற்றவர்களை தேவனோடு இருக்க வைப்பதிலும் தான் இருக்கிறது. हमारा सेवा का मकसद भी हम प्रभु के साथ रहना है और लोग प्रभु के साथ में जोड़ने के लिए हमें कोशिश करना है. எனவே கிறிஸ்தவ வாழ்விலே மனிதன் தேவனோடு இணைந்து வாழ்கிற அனுபவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. इसलिए मसीहत का जीवन में मनुष्य परमेश्वर के संग संग जोड़ने के लिए वो हमेशा तैयार रहना है. இதை இன்னும் நாம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால், इसको और गहरे रूप में समझना है तो தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம கவனித்தால் உங்களுக்கு தெரியும். प्रभु की सृष्टि को यदि आप ध्यान देंगे तो आपको पता चलेगा. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். आदि में परमेश्वर आकाश और पृथ्वी की सृष्टि की. பூமியில் உள்ள எல்லா விருட்சங்களையும் நிலங்கள் அது உருவாக்க வேண்டும் என்று நிலத்தை பார்த்து கட்டளையிடுகிறார். और खेत में जो सारे फल उगाने के लिए प्रभु ने जमीन को देके आदेश दिया. நிலமானது கனிதரும் விதைதரும் செடிகளையும் கனிகளையும் பிறப்பிக்க கடவுது என்று நிலத்துக்கு கட்டளை கொடுக்கிறார். परमेश्वर ने इस भूमि से कहा इसमें से नाना प्रकार का फल आ जाए और बीज उगे और सारे पौधे उठे. इस प्रकार परमेश्वर जमीन को देके आदेश दिया. அதுபோல தண்ணீருக்கு சமுத்திரத்துக்கு கட்டளை கொடுக்கிறார். சமுத்திரமானது திரளான மீன்களை அதை சார்ந்த உயிரினங்களை உண்டாக்க கடவுது என்று சமுத்திரத்துக்கு சொல்லுகிறார். वैसे ही समुद्र से भी परमेश्वर ने आज्ञा दिया, उसमें सारे मछलियां और जल में होने वाले सारे जीव जंतु को प्रभु ने आने के लिए सृष्टि की आदेश दी. தேவன் உலகத்திலே செடி கொடிகளை உண்டாக்கினாலும் அது எதிலிருந்து வெளியே வந்தது என்றால் நிலத்திலிருந்து வெளியே வந்தது. जरूर परमेश्वर ने सारे पौधों को सृष्टि की, लेकिन पौधे कहां से निकला था? इस मिट्टी से ही निकला है.
தண்ணீரிலே மீன்கள் உயிரினங்கள் வாழ்கிறதா அதெல்லாம் தண்ணீரிலிருந்து வந்தவைகள். पानी में सारे जो है मछलियां आ रही है तो इसका मतलब पानी से ही वो मछली सब निकला था. அதனால்தான் நிலத்திலே வளருகிற ஒரு செடியை நிலத்திலிருந்து நீங்கள் பிரித்து விட்டால் அதால உயிர் வாழ முடியாது. इसलिए जिसमें जो मिट्टी में उगने वाले उसके पौधों को उसको निकाल देंगे तो वो मर जाएगा. அதுபோல தண்ணீரில் வாழ்கிற ஒரு உயிரினத்தை தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து விட்டால் அதால உயிர் வாழ முடியாது. वैसे ही पानी में रेंगने वाले सारे मछली को अगर बाहर निकाल देंगे तो मर जाएगा. புரியுதா உங்களுக்கு? आपको समझ में आ रही है? ஏனென்றால் அந்த செடிகள் இந்த மரங்களுடைய ஆதாரம் நிலத்தில் இருக்கிறது. क्योंकि इस खेतों में रहने वाला पौधे और सारे वृक्षों की आधार कहां पर रहता? मिट्टी में रहता है. அதேபோல ஒரு தண்ணீரில் வாழ்கிற உயிரினத்தினுடைய ஆதாரம் தண்ணீரில் இருக்கிறது. और इसमें पानी में जो मछलियों की सहारा रहता है पानी में रहता है. இதேபோல மனிதனுடைய ஆதாரம் எங்கே இருக்குது என்றால் தேவனில் இருக்கிறது. इसका मतलब इस मनुष्य का आधार मनुष्य किसमें साथ जुड़ा हुआ? तो परमेश्वर के साथ जुड़ा हुआ है. हालेलुया हालेलुया. ஏனென்றால் எல்லா உயிரினங்களும் ஆமே வெளியிலிருந்து உண்டாக்கப்படுகிறது. क्योंकि सारा वृक्ष जो है बाहर से सृष्टि किया गया. ஆனால் மனிதன் தேவனுக்குள் இருந்து உண்டாக்கப்பட்டவன். लेकिन मनुष्य परमेश्वर के अंदर से सृष्टि किया गया. அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை என்ன செய்வோம்? உண்டாக்குவோமாக என்று சொல்லிதான் மனிதனை உண்டாக்குகிறார். प्रभु ने ये बोल के मनुष्य को सृष्टि की, मैं अपने स्वरूप में हमारे रूप में मनुष्य को सृष्टि करेंगे करके प्रभु ने सृष्टि की. நம்மளுக்கு தெரியும் மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது முதல்ல மண்ணினாலே சரீரத்தை படைக்கிறார். हमें मालूम है परमेश्वर मिट्टी से पहले मनुष्य को बनाया. அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதி ஆவி மனிதனை உருவாக்குகிறார். उसके अंदर जो है प्राण में अपने श्वास को नथनी में फूके और आत्मा में प्रभु ने खड़ा किया. ஒரு ஊழியர் இப்படியா கேட்டார், மனிதன் என்பவன் ஆவியா அல்லது சரீரமா அப்படின்னு கேட்டார். एक सेवक ने किसी से प्रश्न पूछा, मनुष्य का मतलब शरीर है या प्राण है? அது எப்படி சொல்லுவாங்க? ஆத்மாவா அல்லது சரீரமா? आत्मा है या शरीर है? उनसे प्रश्न पूछा गया. நீங்க என்ன சொல்றீங்க? आपका उत्तर क्या होगा? मनुष्य आत्मा है या शरीर है? எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? மனிதன் மரிக்கும் போது என்ன நடக்குது? मनुष्य का प्राण निकल जाता तो क्या होता? शरीर रहता. சரீரம் அழிந்து போகிறது, உள்ளே இருக்கிற ஆத்மா தான் என்ன செய்யுது? आत्मा अमर நித்திய है. காலமாய் வாழ்கிறது. शरीर नासवान है, उनमें वो निकल जाएगा, लेकिन आत्मा अमर है, वो निकल जाएगा. அப்படியானால் மனிதன் என்பவன் சரீரம் என்பதை விட ஆவி அல்லது ஆத்மா என்று சொல்வதுதான் சால சிறந்தது. इसका मतलब ये कहना उचित रहेगा, मनुष्य शरीर नहीं है, वो आत्मा है. हालेलुया. हालेलुया. ஆதியிலே தேவன் படைத்த மனிதன் ஆவியிலே தேவனோடு கூட வாழ்கிறவனாக இருந்தான். इसका मतलब परमेश्वर ने सृष्टि की एक मनुष्य को, पहला मनुष्य वो आत्मा में परमेश्वर के संग संग चलता था. சரீரத்தில் இருந்தாலும் அவன் முழுவதும் தேவனோடு சஞ்சரித்தது ஆவி ஆத்மாவிலே தான். जरूर वो शरीर में था, लेकिन परमेश्वर के संग संग कैसे रहा? वो अपनी आत्मा में प्रभु के संगति किया. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதன் தேவனை விட்டு பிரிந்த போதுதான் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தை குறித்த உணர்வு அவனுக்கு வருகிறது. वचन ये कहता है, जब मनुष्य परमेश्वर से अलग हुआ, उसकी आंखें खुल गई, तभी अपने शरीर के बारे में उन्होंने ध्यान देने लगा. வேதம் என்ன சொல்லுது? இந்த கனியை பறித்து புசித்த பின்புதான் தாங்கள் நிர்வாணிகள் என்று என்ன செய்றாங்க? தங்களே பார்க்கறாங்க. वचन क्या कहता है? जब वो वृक्ष के फल को खाए तभी उनको पता चला हम नंगे हैं. அப்படியானால் அந்த மனிதனுடைய இந்த ஆவி ஆத்மா என்கிற பகுதி என்பது தேவனுக்குள் இருந்து வந்தது. ஆமென். இந்த ஆவி ஆத்மா இணைந்த மனிதன் தேவனோடு இசைந்து வாழும்படியாய் படைக்கப்பட்டவன். அப்படி வாழ்ந்த போதுதான் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருந்தது. इसका मतलब मनुष्य का मतलब परमेश्वर के अंदर से निकला हुआ आत्मा से मनुष्य बनाया हुआ. जब तक मनुष्य परमेश्वर के संग संग जोड़े रहता था, तब तक उनका जीवन भले चंगे रहा. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், मेरा कहने का मतलब ये है, மனிதனுடைய ஆவி ஆத்மா என்கிற பகுதியினுடைய ஆதாரம் அது முழுவதுமாக இதை
இன்னும் விளக்கமா சொல்லலாம், மனிதனுடைய ஆதாரம் தேவனுக்குள்ளே தான் இருக்கிறது. इसका मतलब मनुष्य का जो बुनियाद की बातें वो परमेश्वर के अंदर छिपा हुआ है. மனிதன் தன்னை படைத்த தேவனோடு இசைந்து வாழும் போதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு உண்மையான வாழ்க்கை அவனால் வாழ முடியும். जब मनुष्य परमेश्वर की संगति में जब सट कर रहेगा उसी वक्त उनके लिए सच्चाई आनंद और खुशी उनके दिल में होता है. அல்லேலூயா. हालेलुया. நான் மனிதனுடைய வாழ்வை இப்படியா சொல்ல, 4 விதமாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும். 4 तरीके से मनुष्य अपना जीवन को निर्वाह कर सकता है. ஒன்று, மனிதன் ஒரு சாதாரண மனிதனாக வாழலாம். एक साधारण मामूली मनुष्य जैसे जीवन बिताएगा. சன்மார்க்க ஜீவி என்று சொல்வார்கள். वो बोलते हैं अच्छे से धार्मिक जैसे जिएगा. இன்னொரு கூட்டம் இருக்குது, மனிதன் மிருகம் போல கூட வாழலாம். और एक झुंड कहते हैं जानवर के समान भी मनुष्य जीवन बिता सकता है. சிலருடைய வாழ்க்கை பார்க்கும்போது நமக்கே தெரியும் மனுஷனா அல்லது மிருகமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். कुछ लोगों को जिंदगी के देखने से हमें खुद संदेह हो जाता है ये मनुष्य या जानवर है, पता नहीं चलता. இப்படி மனிதன் மிருகமாக கூட வாழறதுக்கு முடியும். इस दुनिया में ऐसे भी संभव है मनुष्य जानवर के रूप में भी जीवन बिताता है. இதையும் தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. और एक तरीका का जीवन है, மனிதன் சாத்தானை போல பிசாசை போல கூட வாழ முடியும். मनुष्य शैतान के बराबरी में जीवन बिताता. பாத்துறீங்களா? சிலர் வந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு ஏதோ பிசாசு வர்றது போல இருக்கும். कुछ लोगों को देखने से ही पता चलता भूत सवार होकर आया. அவருடைய செயல்கள் வாழ்க்கை எல்லாமே அப்படிதான் இருக்கும். उनका जिंदगी का शैली उनका शरीर सब देखने के वक्त लगता है शैतान है. ஆனால் இந்த மூன்றையும் தாண்டி மனிதன் தெய்வீகமாக தேவனை போல கூட வாழ முடியும். ये तीनों तरीकों को पार करके मनुष्य परमेश्वर के समान भी जीवन बिता सकता है. அல்லேலூயா. हालेलुया. மனிதன் சாதாரண மனிதனை போல வாழ்வதற்காக கூட படைக்கப்பட்டவன் அல்ல, மிருகத்தை போல வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, சாத்தானை போல வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் போல அல்ல, தேவனை போல் வாழ்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். मनुष्य को परमेश्वर साधारण रूप में नहीं, शैतान के समान नहीं और जानवर के समान नहीं बनाया, अपने ही तुल्य में रहने के लिए मनुष्य को परमेश्वर ने सृष्टि किया. அல்லேலூயா. हालेलुया. இதைத்தான் தெய்வீக வாழ்க்கை என்று சொல்வார்கள். इसी को कहते हैं ईश्वरीय जीवन. புரியுதா உங்களுக்கு? आपको समझ में आ रही है? அந்த தெய்வீக வாழ்க்கையினுடைய ஆதாரம் எங்கே இருக்கிறது? தேவனில் தான் இருக்கிறது. उस ईश्वरीय जीवन का बुनियाद कहां पर है? वो परमेश्वर के अंदर है. மனிதன் தன்னை படைத்த தெய்வத்தோடு கூட சரியாக இசைந்து வாழும் போதுதான் அந்த தெய்வீக வாழ்க்கை அவனால் வாழ முடியும். परमेश्वर के सृष्टिकर्ता के साथ मनुष्य जब जोड़ के रहेगा तभी जो है उसका जीवन सही ढंग से बिता सकता है. பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவன் விரும்புகிற ஒரு தெய்வீக வாழ்க்கையை பரலோகத்தில் தான் நாம் வாழ முடியும் என்று நாம் நினைக்கிறோம். मनुष्य लोगों का मसीहों का गलतफहमी यही है, परमेश्वर के मकसद के साथ कैसे हम जीवन बिताएंगे, जब स्वर्ग में जाएंगे तबे जो है परमेश्वर की मकसद को हम पूरा कर सकते हैं. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? लेकिन वचन क्या कहता है? தேவன் மனிதனை படைத்து பரலோகத்தில் வைக்கவில்லை, பூமியிலே தான் ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்தார். परमेश्वर ने मनुष्य को बना के स्वर्ग में नहीं रखा है, इस पृथ्वी पर एदेन बगीचे में रखा है. அல்லேலூயா. हालेलुया. மனிதன் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட தெய்வீகமாக வாழ்ந்து கொண்டிருந்தவன். मनुष्य एदेन बगीचे में परमेश्वर के संग संग और ईश्वरीय जीवन बिताया. பரலோகம் இல்லை என்று இல்லை, பரலோகம் இருக்குது. स्वर्ग नहीं है इसका मतलब ये नहीं कहता हूं, स्वर्ग जरूर है. ஆனால் பூமியிலேயே மனிதன் தேவனோடு இணைந்து ஒரு தெய்வீக வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். लेकिन मनुष्य जब ये धरती पर रहता है इसी दुनिया में परमेश्वर के संग संग वो चल सकता है. அந்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் தேவன் இயேசு என்கிற மனிதனாக இந்த பூமியில வந்து நமக்காக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். उस जीवन को संभव करने के लिए यीशु मसीह जो परमेश्वर है वो इस दुनिया में आके एक पवित्र जीवन बिता के हमने नमूना बताया. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். எனவே நம்முடைய மனதில் முதலாவதாக நம்ம பதித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், हमारे मन में सबसे पहले सिद्धांत या शिक्षा सीखना है. மனிதன் தேவனோடு இசைந்து வாழும்போது நம்மாலே ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். मनुष्य परमेश्वर के संग संग जब चलता है उस वक्त जो है बहुत ही प्रभावशाली जीवन बिता सकता है. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே
தேவன் வைத்திருந்த அந்த தெய்வீக வாழ்வை தொடர்ந்து வாழ முடியாதபடி அவருடைய வாழ்வில் வந்த பிரச்சனையை நாம பார்க்கிறோம். उस आत्मिकता में मनुष्य को बाधा डालने वाले या रुकावट को लाने वाले कुछ बातों को हम देख सकते हैं. அது என்ன? சாத்தான், மனிதனுடைய எதிராளியாகிய சாத்தான், மனிதன் அந்த தெய்வீக வாழ்வை தொடர்ந்து வாழ முடியாதபடி இடையிலே குறுக்கிட்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவை கொண்டு வந்ததை நாம ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம். मनुष्य का जो दुश्मन शैतान है, मनुष्य और परमेश्वर के बीच में दीवार बनकर आया और परमेश्वर मनुष्य के बीच में संगति को तोड़ दिया. उसको उत्पत्ति के पुस्तक में देख सकते हैं. சாத்தானை ஏன் நாம் மனிதனுக்கு எதிரி என்று சொல்லுகிறோம் என்றால், शैतान को क्यों हम मनुष्य का दुश्मन कहते हैं? அவன் மனிதனை தேவனோடு கூட தொடர்ந்து வாழ முடியாதபடி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிற ஒருவனாக அவன் இருக்கிறான். हम इसलिए कहते हैं शैतान ऐसे चाल चलाता है, मनुष्य परमेश्वर के संगति में जाने के लिए हमेशा एक रुकावट का कारण बनने के चलते हम उसको दुश्मन कहते हैं. இப்ப மனுஷனுடைய வாழ்விலும் அல்லது ஊழியர்களாகிய நம்முடைய வாழ்விலும் சாத்தான் கொண்டு வர எல்லா பிரச்சனைக்கான அந்த உண்மையான காரணம் என்னவென்றால் நம்மை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதற்காக. मनुष्य हमारे जीवन में सारे रुकावट लाने का मकसद यही है, एक ही मकसद है, मनुष्य परमेश्वर से दूर हो जाए. இதைத்தான் ஆதாமினுடைய வாழ்விலும் அவன் கையாண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு போய் தேவனை விட்டு மனிதனை பிரித்து விடுகிறான். इसी को आदम के जीवन में उसने लाया, चाल चलाया और परमेश्वर से आदम को उन्होंने दूर कर दिया. வேதம் என்ன சொல்கிறது என்றால், மனிதன் தேவனோடு இணைந்து அவன் வாழ்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அழிவு, மரணம், எந்த ஒரு பிரச்சனைக்கும் இடமில்லை. बाइबल ये कहता है जब तक मनुष्य परमेश्वर के संग संग चलता था उस समय तक उनका बीमारी या मृत्यु, परेशानियां कुछ भी नहीं था, वो सुखी जीवन बिताया. என்றைக்கு மனிதன் தேவனை விட்டு பிரிய ஆரம்பித்தானோ அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவித பிரச்சனைகளும் ஆரம்பமானது. जिस वक्त मनुष्य परमेश्वर से दूर हुआ था उसी वक्त सारे समस्या का शुरुआत हुआ. கவனியுங்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலுடைய பிரச்சனையினுடைய ஆதாரமே மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போவதுதான் என்பதை நாம புரிந்திருக்க வேண்டும். हमें ये समझना चाहिए इस मनुष्य का जिंदगी में सारे समस्या का जड़ यही है, मनुष्य जब परमेश्वर से अलग हो जाता उसी वक्त उनके जीवन में सारी समस्या की शुरुआत होती है. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இளைய குமாரனுடைய ஊமையிலும் சொல்கிறார். इसी को परमेश्वर उड़ाऊ पुत्र के कहानी में भी कहता है. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். एक पिताजी के लिए 2 बेटे थे, है ना? அவன் தன்னுடைய தகப்பனோடு இருக்கும்போது அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். जब वो पिताजी के संग है तो उनके लिए कोई कमी नहीं था, वो खुशी के साथ रहता था. திடீரென்று அவன் தகப்பனை விட்டு பிரிவதற்கு அவனுக்குள்ளே ஏதோ ஒரு ஆசை உண்டாகிறது. लेकिन जो है अचानक अपने पिताजी से दूर होने के लिए उनका दिल में एक लालसा हुआ था. அவன் அப்படியே தகப்பனை விட்டு பிரிந்து போய் வாழ ஆரம்பித்த போது வேதம் சொல்கிறது அவன் குறைவுபட தொடங்கினான். जैसे ही वो अपने पिताजी से दूर हो गया उनका जीवन में गति शुरू हो गया. அவன் எப்பொழுது தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போனானோ அவன் தொடர்ந்து அவனுடைய வாழ்விலே அழிவு ஆரம்பமாக தொடங்கியது. जिस वक्त वो अपने पिताजी से अलग हो गया उसी घड़ी से उनका जीवन विनाश की ओर चलना शुरू हो गया. ஆனால் அதே ஓமையிலே பார்க்கிறோம், என்றைக்கு அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தானோ அவனுடைய வாழ்க்கை புதிதாக மாற ஆரம்பித்தது. उसी अध्याय में देख सकते हैं जिस वक्त उड़ाव पुत्र अपने पिताजी की ओर वापस आया उनका जीवन में फिर से परिवर्तन हुआ, फिर से कोई भी आशीष चले आया. மனிதன் தேவனை விட்டு பிரிவதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். इसका मतलब मनुष्य की जीवन की समस्या का कारण यही है, मनुष्य परमेश्वर से अलग होने के चलते ये सारी बातें होती हैं. அதே மனிதன் தேவனோடு இசைந்து வாழ ஆரம்பித்து விட்டால் அவனுடைய வாழ்வு மாற போகிறது நிச்சயம். उसी मनुष्य परमेश्वर के संग संग जब चलना शुरू करेगा तो उनका जीवन पूरा पूरा परिवर्तन हो जाएगा. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமும் அதற்காகத்தான். यीशु मसीह इस दुनिया में आने का मकसद भी वही है. அவர் வந்த நோக்கம் என்ன? மனிதனையும் தேவனையும் இணைத்து அவர்களை மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். यीशु क्यों इस दुनिया में आया? मनुष्य और परमेश्वर को एक साथ जोड़ने के लिए और उनको कोई भी आनंद को फिर से वापस देने के लिए यीशु आया.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது யோவான் 14:6 ஒரு வசனத்தை சொல்லுகிறார். यूहन्ना 14:6 में यीशु मसीह एक वचन को कहता है, அதை வாசியுங்க. आप मेरे लिए पढ़ना है। நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். यीशु ने कहा मार्ग और सच्चाई जीवन मैं ही என்னை हूँ, அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். मेरे सिवा कोई भी पिता के पास नहीं पहुंच सकता है। 14:6 14 यीशु ने उनसे कहा मार्ग और सत्य और जीवन मैं ही हूं, बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं पहुंच सकता। கவனியுங்கள். ध्यान दें, இயேசு என்ன சொல்றார் என்றால் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வந்து என்ன செய்ய முடியாது, சேர முடியாது அப்படி சொல்றார். यीशु यहां पर क्या कहता है, मुझे छोड़ के कोई भी पिता के पास नहीं पहुंच सकता। அதே அதிகாரத்துல ஆரம்பத்தில் சொல்லுகிறார் பிதாவின் வீட்டை குறித்து பரலோக காரியங்களை குறித்து பேசுகிறார். उसी अध्याय में पिता का घर भवन और स्वर्ग राज्य के बारे में जिक्र कहता பிதாவின் है। வீட்டிலே अनेक வாசஸ்தலங்கள் मेरे पिता के घर में बहुत रहने का स्थान है। அப்படி என்ன, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. इसका मतलब ये है स्वर्ग राज है, அதிலும் மனிதன் வந்து சேர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் परमेश्वर का मकसद जरूर ये है मनुष्य वहां पर भी आना है, ஆனால் அதற்கு முன்பே ஒரு காரியம் இந்த பூமியில நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். लेकिन परमेश्वर की मकसद यही, उसके पहले पृथ्वी पर एक काम होना है। பூமியிலே தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற மனிதன், जो धरती पर मनुष्य परमेश्वर से अलग हो गया है, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் தேவனிடத்திலே வந்து சேர வேண்டும். यीशु मसीह के द्वारा फिर से मनुष्य परमेश्वर के पास आना है। அல்லேலூயா. हालेलुया, ஆமென். आमीन। அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் பரலோகத்தை முக்கியப்படுத்துகிற அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழ்கிற அனுபவத்தை நாம் முக்கியப்படுத்த தவறிவிட்டோம். हम जो है हमारी गलती हो गई है, जितना हम स्वर्ग राज्य को इतना दबाव के साथ प्रचार किए, लेकिन परमेश्वर की संगति के बारे में ज्यादा दबाव जोर नहीं दिए हैं लोगों के बीच में। புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? आपका समझ में आ रही है? ஏனென்றால் நாம சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்க போலாம், பரலோகம் போலாம் அப்படிதான் शुभ சொல்லுகிறோம். संदेश ये बोल के हम शुरू करते हैं, यीशु को ग्रहण करने से तुम कहां जाओगे? स्वर्ग जाओगे। அது சரியான சுவிசேஷம் தான், सही शुभ संदेश है, அதுல தப்பு ஒண்ணு இல்ல. उसमें गलती नहीं है। ஆனா அதற்கு முன்பாக ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. उसके पहले एक शुभ संदेश है। அதைத்தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அதிகமாக முக்கியப்படுத்துகிறார். पौलुस जो है अपनी चिट्ठियों में बार बार उसी में जोर देता है। வாசியுங்கள். आप पढ़ना है 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 कुरिन्थियों 5वें अध्याय 18 இருந்து 20 வரை வாசிங்க. 18 से 20 तक। 2 कुरिन्थियों 5 18 18 से। ये सब बातें परमेश्वर की ओर से हैं, जिसने मसीह के द्वारा अपने साथ हमारे मेल मिलाप कर लिया और मेल मिलाप की सेवा हमें सौंप दी है। अर्थात परमेश्वर ने मसीह में होकर अपने साथ संसार का मेल मिलाप कर लिया और उनके अपराधों का दोष उन पर नहीं लगाया और उसने मेल मिलाप का वचन हमें सौंप दिया है। इसलिए हम मसीह के राजदूत हैं, मानो परमेश्वर हमारा द्वारा विनती कर रहा है। हम मसीह की ओर से निवेदन करते हैं कि परमेश्वर के साथ मेल मिलाप कर लो। நீங்க வாசிங்க பாப்போம் 18 19 20. आप पढ़ना है, आप मुंह खोल के पढ़िए। 18 19 20 को पढ़िए सब मिलके। எல்லாரும் சேர்ந்து வாசி. आप मुझे मत देखिए, वचन को देखिए, सब मिलके पढ़िए। இந்த மூன்று வசனத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வர்றதை கவனிச்சீங்களா? ये 3 वचन पर एक शब्द बार बार फिर से आ रही है, देख रहे हैं, ध्यान दिए हैं? என்ன வார்த்தை? मेल मिलाप। அல்ல என்ன சொல்றாருன்னா 18 வசனத்துல ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். उसने कहा मेल मिलाप किया और मेल मिलाप की सेवा को हमें दिया। 18 वचन में அது எப்படி ஒப்புரவாக்குனாரா? அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை மனிதனை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார். कैसे मेल मिलाप कराया? यीशु मसीह के द्वारा
हमें मेल मिलाप करके इस सेवा को हमारे लिए यीशु ने दी। 19வது வசனம் சொல்றாருன்னா ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் சொல்றார். और 19वां वचन में कहता है मेल मिलाप की शिक्षा को हमें दी है। 20வது வசனம் சொல்றாருன்னா தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். और 20वां वचन में कहता है परमेश्वर के साथ मेल मिलाप करो कहके मैं यीशु मसीह के द्वारा तुमसे विनती करते हैं। பவுல் மனுக்குலத்துக்கு சொல்ல இருந்த சுவிசேஷம் என்னவென்றால் பரலோகத்துக்கு போகிறது உண்மைதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் தேவனோடு என்ன செய்யப்படுகிறான், மறுபடியும் ஒப்புரவாக்கப்படுகிறான், இணைக்கப்படுகிறான் என்பதை ரொம்ப ஆழமாய் சொல்லுகிறார். पौलुस ये कहना के लिए चाहते हैं मनुष्य जरूर स्वर्ग राज्य जाएगा, लेकिन उसके पहले मनुष्य पहले परमेश्वर के साथ साथ मेल मिलाप करना चाहिए। ஏனென்றால் நாம் பரலோகம் போவதற்கான நம்பிக்கை கூட இந்த தேவனோடு நாம் ஒப்புரவாகிறதிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. स्वर्ग जाने का उम्मीद या आशा भी इस मेल मिलाप के द्वारा ही हमें मिलता है। புரியுதா உங்களுக்கு? आपको समझ में आ रही है? இப்போ உங்களிடத்திலே நீங்க பரலோகம் போயிருவீங்களா அப்படின்னு கேட்டா பலருக்கு ஒரு நிச்சயம் இருக்காது. कुछ लोगों से अगर पूछा जाता है यदि आप स्वर्ग जाएंगे तो उनके अंदर थोड़ा संदेह होता है कभी कभी। பரலோகம் இருக்கிறது, பைபிள் சொல்லுது, இயேசு விசுவாசித்தார் பரலோகம் போவேன் என்று பைபிள் சொல்லுது. ஆனா நமக்கு பரலோகம் சொன்னாலே சில நேரத்துல அந்த அளவுக்கு நம்பிக்கை வருவதில்லை. वचन में लिखा है यीशु मसीह पर विश्वास करने से स्वर्ग जाओगे, लेकिन हमसे व्यक्तिगत रूप से पूछने से थोड़ा सा संदेह हो जाता है। காரணம் என்னவென்றால் நம்ம பரலோகம் போறதற்காக வேதம் சொல்லுகிற சுவிசேஷத்தை நாம் இன்னும் சரியா புரிந்து கொள்ளவில்லை. कारण यही है स्वर्ग जाने के लिए जो परमेश्वर का वचन हमें शुभ संदेश सुनाता उसको हम बिल्कुल नहीं समझे। இப்ப பரலோகம் என்பது யாருடைய வீடு? स्वर्ग किसका घर है? बोलिए। யோவான் 14 சொல்றார் அது பிதாவினுடைய வீடு அப்படின்னு சொல்றார். यूहन्ना 14 में कहता वो पिता का रहने का स्थान है। இப்ப இந்த பரலோகத்தை பிதா தேவன் வாசம் பண்ணுகிற தன்னுடைய வீட்டை ஏன் நமக்கு அவர் தர வேண்டும்? पिता निवास का स्थान है, उसको किस कारण से प्रभु हमें देना है? எந்த அடிப்படையில் அவர் நமக்கு பரலோகத்தை அவர் தருவார் என்று நாம் நம்ப முடியும்? किस आधार पर हमें विश्वास होगा तो परमेश्वर हमें ये देगा? பைபிள் எளிமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறது. बाइबल एक साधारण वचन से हमें समझाता யோவான் है। 1:12 यूहन्ना யோவான் 1:12 यूहन्ना 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. यूहन्ना 1:12 में कहता है जितनों ने उन पर विश्वास किया उतनों ने परमेश्वर का संतान होने का अधिकार दिया है। அதோடு நிப்பாட்டாம அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது. उसके नीचे भी कहता है இவர்கள் மாம்சத்தினாலோ இரத்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், वे तो ना तो लघु और ना शरीर की इच्छा से मनुष्य की इच्छा से परंतु परमेश्वर से उत्पन्न हुए हैं। நீங்க அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. आप उस 12 யோவான் 1:12-13 यूहन्ना 1 का यूहन्ना पहला अध्याय का 12 और 13 वचन को सब मिलकर पढ़ना है। आप पढ़िएगा वचन निकाल। हाँ हाँ अर्थात उन्हें जो उसके पास न तो लहू से और न शरीर की इच्छा से न मनुष्य की इच्छा से परंतु परमेश्वर से। நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால் இயேசுவின் மூலம் தேவனிடத்திலே நாம் வருகிறதினால் வேதம் நமக்கு ஒரு மறுபிறப்பை தருகிறது. நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக ஆமென் தேவன் நம்மை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். जब यीशु मसीह को ग्रहण करते हैं वचन हमें कहता है प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर हमें उनके संतान के रूप में ग्रहण करता है। இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு தேவன் நமக்கு யாராய் மாறி விடுகிறார்? यीशु मसीह के द्वारा इसका मतलब पिताजी हमारे लिए कौन बने? क्या बने? बोलिए। पिता तगपनाय देवन நமக்கு தகப்பனாய் மாறி समझ में आ रही है? अब बोलने से उत्तर दीजिए। यीशु मसीह के द्वारा पिताजी हमारा क्या बने? बाप बने, पिताजी बने। हम यारा இருக்கிறோம், हम उनके क्यों ने?
संतान है, இப்ப बेटा। உங்களுடைய வீடை யாருக்கு கொடுப்பீங்க? तब आपका घर किसको देंगे आप? இப்ப நான் வந்து உங்க வீடை கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பீங்களா? क्या मैं आके आपके घर को मांगू को आप दे देंगे? नहीं। உங்க வீடு யாருக்கு தான் கொடுக்க? आपका घर किसका जाएगा? உங்க பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பீங்க. आपके बच्चों को जाएगा। दी बोलिए। हाँ, அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனிடத்திலே பிள்ளையாய் அவன் நமக்கு தகப்பனாய் ஒரு ஐக்கியத்திலே சேருகிறபடியினால், जब यीशु मसीह के द्वारा हम पिताजी के संतान के रूप में परिवर्तन होते हैं, பரலோகம் நமக்கு உரிமையான வீடாய் மாறி तो விடுகிறது. मतलब स्वर्ग हमारा हक बनता है स्वर्ग जाने का। புரியுதா உங்களுக்கு? समझ में आ रही है? இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு இந்த புதிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. इसका मतलब यीशु मसीह के द्वारा ही ये नया सौभाग्य हमें मिला। ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனிதனை தேவன் தன்னோடு கூட பிள்ளையாக மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிறார். यीशु मसीह के द्वारा मनुष्य को परमेश्वर अपने संतान के रूप में फिर से ग्रहण कर लिया। நான் மறுபடியும் இயேசு சொன்ன ஊமைக்கு வருகிறேன். मैं यीशु का दृष्टांत को फिर से मैं कहने के लिए चाहता हूँ। அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போகிறான். उस उड़ाव पुत्र अपने पिताजी से दूर हो गया, ஆனால் தகப்பன் அந்த மகன் தன்னிடத்தில் திரும்ப வர வேண்டும் என்று எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். लेकिन पिताजी के दिल में ये धड़कन होती है, तो मेरा बेटा कब मेरे पास वापस आएगा। ஒரு ஊழியக்காரர் அதை இப்படியாக சொல்லுகிறார். एक सेवक इस प्रकार वर्णन करते हैं, மகன் தகப்பனை விட்டு பிரிந்திருக்கலாம், बेटा बाप से जरूर अलग हो गया, தகப்பன் மகனை விட்டு பிரியவில்லை. लेकिन पिताजी बेटा से अलग नहीं हुए। மனதளவிலே தகப்பன் வந்து பிள்ளையோடு கூட தான் இருந்து கொண்டு பிள்ளையை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார். उसका मन में हमेशा ख्वाहिश होती है, जरूर मेरा बेटा किसी न किसी दिन मिलेगा, उसको ढूंढते रहता है। எப்பொழுது அவன் திரும்பி வருவான், மறுபடியும் அவனை தன்னுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்திலே கொண்டு வர வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். कब मेरा बेटा लौटेगा, फिर से मैं उसको कब मेरा बेटा के रूप में स्वीकार करूंगा। प्रभु का दिल हमेशा तड़पते रहता है। அதனாலதான் அந்த இளைய மகன் வந்து ஏற்கனவே இருந்த அந்தஸ்தில் வந்தபோது மூத்த மகனாலே தாங்க முடியவில்லை. इसलिए जो उड़ाव पुत्र बेटा जब वापस आया, उसको फिर से सारी आशीष से मिलने के बाद जो बड़े बेटा को बर्दाश्त नहीं हो रही है। இந்த ஊமை எதை காண்பிக்கிறது என்றால், इस दृष्टांत के द्वारा ये हमें पता चलता है, மனிதன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தவன் அவன் விலகி போய்விட்டான். मनुष्य परमेश्वर के संतान के रूप में था, वो परमेश्वर से दूर हो गया। அவன் மறுபடி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தன்னிடத்தில் வரும்போது மறுபடியும் அவரை தன்னுடைய பிள்ளையாக ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். जब यीशु मसीह के द्वारा उस मनुष्य फिर से प्रभु के पास आने से, फिर से वो अपने संतान के रूप में उस मनुष्य को यीशु प्रभु ग्रहण कर लेता है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு கேள்வி, एक प्रश्न है, தேவன் மனிதனை படைக்கும் போது எப்படி படைத்தார்? மற்ற சிருஷ்டிகளைப் போல ஏதோ ஒன்றாக படைத்தாரா, இல்ல அவரை தன் பிள்ளையாகத்தான் படைத்தாரா? एक प्रश्न उठता है, परमेश्वर जब मनुष्य को सृष्टि किया और सृष्टि के समान बनाया, या अपने ही बेटा के समान बेटा के रूप में बनाया? இல்ல, அது வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆதாம் தேவனுடைய பிள்ளை என்று ஒரு வசனம் சொல்லுது. वचन कहता है आदम परमेश्वर का बेटा है। வாசிங்க லூக்கான சுவிசேஷம் लूका रचना सुसमाचार 3வது அதிகாரம் 3 अध्याय கடைசி வசனம். 3 अध्याय का आखिरी वचन। தமிழ் எப்படி இருக்குன்னா, ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்குது. यहाँ पर देखिए, और वह एनोस का, और वह सेत का, और वह आदम का, और वह परमेश्वर का पुत्र था। हिंदी में परमेश्वर का पुत्र था ना, அப்படியே அழகாவே இருக்குது. ये सुंदर ढंग से आदम परमेश्वर का पुत्र करके लिखा। 3 का 38 लास्ट वचन। தமிழ்ல ஏதோ இங்கிலீஷ்லயும் சரியா இருக்குது. ஆடம் இஸ் a son of God இருக்கு. अंग्रेजी में भी लिखा है एडम इज a son of God। हिंदी में भी लिखा है, लेकिन तमिल में उतना साफ नहीं है। தமிழ்ல ஏதோ அத அப்படி சொல்றது கொஞ்சம் பயந்துட்டாங்க. तमिल में थोड़ा इन लोगों का डर आ गया परमेश्वर का संतान कहने के लिए। தேவனால் உண்டானவன் அப்படி சொல்லிட்டாங்க. परमेश्वर की सृष्टि करके लिख दिए। பைபிள் வந்து தெளிவாய் சொல்லுகிறது, ஆதாமை தேவன் தன்னுடைய பிள்ளையாக தான் என்ன பண்ணாரு? वचन साफ படைத்தார். कहता है आदम को परमेश्वर अपना बेटा के रूप में सृष्टि किया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். என்ன சொல்வாங்க, மனிதன் என்பது சாதாரணமான படைப்பு அல்ல. इसकी इसलिए कहते हैं मनुष्य एक मामूली सृष्टि नहीं है।
ஆமென். தேவனால் படைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்திலே உண்டாக்கப்பட்டவர். परमेश्वर के द्वारा सृष्टि किया गया, परमेश्वर के स्तर पर बनाया गया. ஆனால் பிசாசினாலே மனிதன் அந்த அந்தஸ்தை இழந்தது உண்மையாயிருந்தாலும் हो सकता है शैतान के द्वारा मनुष्य ने अपने हक को खोया है. நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் அதே அந்தஸ்தை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகிறோம். यीशु मसीह के द्वारा उसी आदर सम्मान को हम पिता से प्राप्त करते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. எனவே நம்முடைய சுவிசேஷம் பரலோகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் हो सकता है हमारा शुभ संदेश स्वर्ग राज्य के ज्यादा जोर देते हैं. அதோடு கூட இன்னொரு சுவிசேஷத்தை நாம் அதிகமாக வலியுறுத்த வேண்டும். हमें साथ साथ इसको भी दबाव के साथ कहना है. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது जब एक मनुष्य यीशु को ग्रहण करता है, அவன் தேவனோடு கூட இசைந்து சேர்க்கப்படுகிறான். वो परमेश्वर की परिवार में एक बेटा बनता, संतान बनता है. हालेलुया. இந்த சுவிசேஷத்தில் தான் நமக்கு ஒரு பெரிய தைரியமே வருகிறது. इस शुभ संदेश के द्वारा एक हियाव होता है. ஏனென்றால் இந்த கருத்தை பவுல் தன்னுடைய பல நிருபங்களிலே தொடர்ந்து சொல்லி வருகிறார். इसी सिद्धांत को पौलुस जो है लगातार अपनी चिट्ठियों में बार-बार दोहराता है. வாசியுங்கள் எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம். एफिसियों की दूसरा अध्याय का 18 वचन. पढ़िए. आप सब निकाल लिए? நான் தமிழ்ல வாசிக்கிறேன். तमिल में पहले सुनेंगे. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினால் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். एफिसियों की 2 की 18 में, क्योंकि उसी के द्वारा हम दोनों की एक आत्मा में पिता के पास पहुंच होती है. அது என்ன கருத்து சொல்ல வர்றாருன்னா, மனுக்குலம் அதாவது யூதர்களும் புறஜாதிகளுமாகிய மனுக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடத்திலே மறுபடியும் சேர்க்கப்படுகிறார்கள் என்று சொல்றார். कहने का तात्पर्य यही है, यहूदी और अन्य जाति ये दोनों यीशु मसीह के द्वारा परमेश्वर के पास एक ही झुंड जैसे हम मिल जाते हैं. புரியுதா? समझ में आ रही है? இன்னொரு வசனம் சொல்ற எபேசியர் 3:12ல, एफिसियों 3 की 12 में भी देखिएगा. அங்க என்ன சொல்றாருன்னா, இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் இயேசுவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. और यहाँ पर देखिए, जिसमें हमको उस पर विश्वास करने से साहस और भरोसा के साथ परमेश्वर के निकट आने का अधिकार है. அந்த சுவிசேஷத்தின் இன்னொரு பகுதியை மனிதன் இயேசுவின் மூலமாக தேவனோடு இணைக்கப்படுகிறதை பவுல் பல இடங்களிலே சொல்லுகிறார். और एक हिस्सा को मनुष्य परमेश्वर के साथ जोड़ने की बातों को अपनी चिट्ठी में बार-बार पौलुस कहता है. அதுபோல ரோமர் 5:10-11 வாசியுங்க. रोमियों की पत्री 5 अध्याय का 10 और 11 में भी ध्यान दे सकते हैं. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். क्योंकि बैरी होने की दशा में उसके पुत्र की मृत्यु के द्वारा हमारे मेल परमेश्वर के साथ हुआ, तो फिर मेल हो जाने पर उसके जीवन के कारण हम उद्धार क्यों ना पाएंगे. केवल ये नहीं, परंतु हम अपने प्रभु यीशु मसीह के द्वारा, जिसके द्वारा हमारा मेल हुआ है, परमेश्वर में आनंदित होते हैं. இப்ப நீங்க அதை வாசிங்க. आप 10-11 को आप पढ़िएगा. रोमियो 5 अध्याय का 10-11 को मिल के पढ़िएगा, मुंह खोल के पढ़िएगा. இந்த ரெண்டு வசனத்திலும் கூட நாம் ஒப்புரவாக்கப்படுதலை அங்கே அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். इस दोनों की वचनों में भी मेल मिलाप की शुभ संदेश को आप देख सकते हैं.
இப்போ சுவிசேஷத்துல நம்ம முக்கியப்படுத்துகிற ஒரு பகுதி இருக்குது என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். मेरे कहने के बार-बार ये कहने का मतलब ये शुभ संदेश का और एक हिस्सा है, उसको हमने भूल गया, उसको मैं कहने के लिए चाहता हूं. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு கூட இணைந்த ஒரு புதிய அனுபவத்திலே நாம் வாழ ஆரம்பித்திருக்கிறோம். यीशु मसीह के द्वारा प्रभु के साथ मिलके एक जीने का अनुभव को हमने प्राप्त की है. எதனை புரிகிறது? कितने लोगों को समझ में आई बात? அல்லேலூயா, हालेलुया. ஆமென். ஆமென். இதை வைத்து உங்களுக்கு புரியும்படியா இன்னொரு காரியத்தை சொல்ல मैं और விரும்புகிறேன். एक बातों को समझाने के लिए चाहता हूं. இப்ப ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை அல்லது ஒருவரிடத்தை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க அதற்கு எதை அடையாளமாக சொல்லுகிறார் என்றால், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அல்லது ஒரு சபைக்கு போகிறேன், அதை வைத்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார்கள். किसी से अगर प्रश्न पूछते हैं क्या भाई आप उद्धार पाए, उनका उत्तर जो है किसके आधार पर रहता मालूम है? जी हाँ, हमने उद्धार पाया, बपतिस्मा भी लिया और लगातार चर्च जाते हैं, ऐसे ही वे उत्तर देते हैं. அதாவது ரட்சிப்பு என்பது ஞானஸ்நானத்தின் அதில் ஒரு காரியம் இருக்கிறது, நமக்கு சபையில சேர்க்கப்படுவதற்கும் ஒரு அதோடு இசைந்து ஏதோ ஒன்று இருக்கு என்பதில் சந்தேகம் இல்லை. इसमें संदेह नहीं है, उद्धार पाने के साथ बपतिस्मा लेना और चर्च में संगति करना ये उद्धार का एक हिस्सा है. ஆனால் வேதம் ஞானஸ்நானத்தை எப்படி சொல்லுகிறது என்றால், அதன் மூலமாக நாம் இயேசுவோடு இணைக்கப்படுகிறது தான் சொல்லுகிறது. लेकिन वचन बपतिस्मा के बारे में क्या कहता है? यीशु मसीह के साथ मेल मिलाप करने के बातों में बपतिस्मा को विवरण करता है. எத்தனை ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள்? कितने लोग बपतिस्मा लिए हैं? ஞானஸ்நானத்தை குறித்து நான் ஆரம்பத்தில் மற்றவர்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன், பலருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். मैंने बपतिस्मा के बारे में बहुतों को सिखाई है और क्लास भी ली है. எங்களுக்கும் ஞானஸ்நான டைம்ல பல சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். हमें भी बपतिस्मा के वक्त में बहुतों ने सिखाया है. ஞானஸ்நானத்தை சொல்லும்போது நாம பொதுவா என்ன சொல்லுவோம் என்றால், இது தேவனுடைய கட்டளை. बपतिस्मा के बारे में ये कहते हैं परमेश्वर का आदेश है. நீங்க சர்வ சிஷ்யர்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்ன கொடுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற அடிப்படை கட்டளைன்னு சொல்லுகிறோம். हम कहते हैं यीशु ने कहा सारे जगत में सारी जगह में जाओ और उनको पिता पुत्र पवित्र आत्मा का नाम से बपतिस्मा दो, ये प्रभु की आदेश है. இன்னொரு பக்கத்துல வந்து அது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கைன்னு சொல்லுகிறோம். और हम कहते हैं ये परमेश्वर के साथ रहने का एक वाचा बांधते हैं. இன்னொரு பக்கத்துல தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லுகிறோம். हम कहते हैं ये परमेश्वर की सलाह है. ஆனால் பவுல் சொல்லும்போது அதோடு கூட இன்னொரு காரியத்தை ஆழமாய் சொல்லுகிறார். लेकिन पौलुस और एक बातों को गहराई के रूप में कहने के लिए चाहता है. அதை வாசியுங்கள், ரோமர் 6வது அதிகாரம் रोमियो 6 अध्याय का 3 இருந்து 8 வரை உள்ள வசனங்கள். 3 से 8 वचन तक நீங்களே வாசிங்க. आप पढ़िएगा, खुद मुंह खोल के सब लोग पढ़िएगा. 3 से 8 रोमियो 6 अध्याय का 3 से 6 तक. கவனியுங்கள், ध्यान दें. இங்கே பவுல் ஞானஸ்நானத்தை எப்படி அவர் வந்து விளக்குகிறார் என்றால், यहाँ बपतिस्मा के बारे में पौलुस कैसे विवरण करता है? இந்த ஞானஸ்நானத்தினாலே ஒரு மனிதன் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அவர் எழுந்திருந்தது போல அவரோடு கூட எழுப்பப்படுகிறான் என்று சொல்லுகிறார். बपतिस्मा के द्वारा जैसे यीशु मसीह मृत्यु मरे वैसे ही वो मनुष्य मृत्यु में गाड़ा जाता है, जैसे उड़ जाते हैं, उसका मतलब यीशु मसीह के साथ वो जीवित होता है. ஞானஸ்நானம் பெற்று நாம் எழும்பும் போது நம்மோடு கூட இயேசுவும் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் என்பதை ஞானஸ்நானம்ங்கிற சத்தியத்தை சொல்லுகிறார். बपतिस्मा के द्वारा जब हम ऊपर उठते हैं तब इसका मतलब यीशु मसीह भी हमारे साथ जीवित होके जोड़ जाते हैं. இப்ப ஞானஸ்நானத்திலே நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால்,
இந்த ஞானஸ்நானத்தினாலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் அந்த சாயலிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். इसका मतलब बपतिस्मा के द्वारा हमें ये सच्चाई हमें समझ में आती है, यीशु मसीह की उस आत्मिक शरीर के साथ हम जोड़े जाते हैं। அதே இன்னொரு வசனத்தை வாசித்தீர்களானால் और एक वचन को यदि आप पढ़ेंगे तो பேதுரு 3:21 पहला पत्रस का 3:21 அதே வாசிங்களீங்க. आप भी खोल पढ़िएगा अपने मुंह वचन में। 1 पेदर 3:21 पहला पत्रस 3 अध्याय का 21 वचन। 3:21 पढ़िएगा। उसी पानी का दृष्टांत भी, हाँ सब मिलके, हाँ के जी उठने के द्वारा सब तुम्हें बचाता है, शरीर के मेल के दूर करके अर्थात नहीं है, परंतु शुद्ध विवेक से परमेश्वर के वंश में होने जाने का अर्थ है। அல்லே கவனிச்சிருக்கனா, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து அப்படி நிப்பாட்டாம இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அப்படின்னு ஞானஸ்நானத்தை அங்கே இணைத்து பேசுகிறார். यहाँ शुद्ध विवेक के साथ साथ क्या करता है, अभी हम परमेश्वर के साथ यीशु के साथ जोड़े गए हैं, उस पर वो जोर देता है। ஞானஸ்நானத்திலே அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான். அதோடு கூட அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் வருகிற ஒரு மாற்றத்தை அங்கே ஞானஸ்நானம் குறிப்பிடுகிறது. बपतिस्मा का मतलब यीशु मसीह के साथ हम मेल मिलाप करते हैं, शुद्ध विवेक के साथ, और यीशु मसीह के साथ हम जोड़े भी जाते हैं। புரியுதா உங்களுக்கு? समझ में आ रही है? அதுபோல கலாத்தியர் 3:27 வாசித்தீர்களானால், गलातियों की पत्री 3 अध्याय का 27 वचन में भी आप देख सकते हैं, और तुम में से जितने ने मसीह में बपतिस्मा लिया है उन्होंने मसीह को पहन लिया है। நீங்களே வாசிங்க அத. आप भी पढ़िएगा गलातियों की पत्री 3 अध्याय का 27 वचन। ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நாம் இயேசுவே என்ன செய்திருக்கிறோமா? தரித்திருக்கிறோம். जो मसीह में बपतिस्मा लिए हैं, वचन क्या कहता है, मसीह को ही हम क्या कर लिए हैं, पहन लिए हैं। தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், तमिल में इसे कहावत है, ஆள் பாதி ஆடை பாதி அப்படிம்பாங்க. मनुष्य आधा है और उसका कपड़ा आधा है। ஆடை போட்டாதான் முழு மனிதன். मैंने कपड़ा पहना तभी वो पूरा मनुष्य बनता है। இதே போல ஞானஸ்நானத்தினாலே நாம் இயேசுவை அணிந்து முழு மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். बपतिस्मा के द्वारा यीशु को पहन के हम पूरा मनुष्य हो जाते हैं। அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், उसका मतलब ये है, நாம் ஞானஸ்நானத்தினால் தேவனோடு இணைவதைத்தான் அது குறிக்கிறது. इसका मतलब हम परमेश्वर के साथ मेल मिलाप करते हैं, उसी को बपतिस्मा में दिखाता है। இப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுக்குலத்துக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஒரு நற்செய்தி என்னவென்றால், அவர் மூலமாக நீங்கள் மறுபடியும் என்னோடு இணைகிற ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு தருகிறேன் என்பதுதான் நற்செய்தி. यीशु मसीह, ये शुभ संदेश, बपतिस्मा का शुभ संदेश यही है, यीशु मसीह के द्वारा तू मेरे साथ मेल मिलाप करते हुए आज हमारे लिए शुभ संदेश है। हालेलुया, हालेलुया। சரி, இதுல இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். मैं और इसको बढ़ाना चाहता हूं। ஞானஸ்நானம் என்பது நம்மை சபையில் சேர்க்கிறதா அல்லது தேவனிடத்தில் நம்மை சேர்க்கிறதா? बपतिस्मा जो है हमें क्या कलीसिया में मेल मिलाप कराता है या प्रभु में मेल मिलाप कराता है? தேவனோடு. சரி, அதே நான் பின்னால் சொல்றேன். இப்ப அந்த ரட்சிப்புங்கிறது நம்மை சபையிலே சேர்க்கிறதா அல்லது தேவனிடத்திலே சேர்க்கிறதா? उद्धार का मतलब या वो हमें कलीसिया में सदस्य बनाता है या परमेश्वर के साथ हमें मेल मिलाप करता है? அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இதற்கான சில விளக்கங்கள் இருக்கிறது. प्रेरितों के काम में इसका विवरण है। நாம் இந்த ரட்சிப்பு என்பதின் மூலமாக முதலாவதாக கர்த்தரிடத்தில் தான் நாம் சேர்க்கப்படுகிறோம். उद्धार के द्वारा सबसे पहले परमेश्वर के साथ हम मेल मिलाप करते हैं। வாசிங்க, आप पढ़ना है அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:14, प्रेरितों का काम 5 अध्याय का 14 वचन पढ़िएगा कोई एक जन।
அங்க கலீசியான்னு வருதோ? ஆமா, சர்ச்னு வந்திருக்கு. சர்ச்சின்னு வருது. ஓகே, அதுக்கு 11:24 வாசிங்க. 11 का 24 निकालिएगा, 11 अध्याय का 24। वह एक भला मनुष्य था, அங்கே அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்படி இருக்குல்ல? ஓகே, அது यहाँ लिखा है बहुत लोग प्रभु में आके मिले। அதே போல 14:23 14 का 23 भी, 14 का 23। தமிழ் எப்படி இருக்குன்னா, அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் அப்படி இருக்கு. அப்படி இருக்கு அந்த வார்த்தை இங்க அப்படி இல்ல. சரி, அதாவது தேவனுடைய கரத்துல ஒப்புவிக்க விட. ஓகே, நாம் ரட்சிப்பின் மூலமாக அல்லது தேவனை விசுவாசிப்பதன் மூலமாக முதல்ல தேவனிடத்தில் தான் சேர்க்கப்படுகிறோம். परमेश्वर को विश्वास करने के द्वारा पहले परमेश्वर के साथ साथ मेल मिलाप होती है। நாம் கர்த்தரிடத்திலே சேர்ந்த பிறகு கர்த்தர் நம்மை சபையிலே சேர்க்கிறார். हम परमेश्वर के पास पहले मेल मिलाप करते हैं, परमेश्वर हमें ले जाके कलीसिया में मेल मिलाप कराता है। ரட்சிப்பினுடைய முதல் படியே நாம் தேவனிடத்திலே சேர்க்கப்படுவதுதான். उद्धार का पहला कदम परमेश्वर के पास आना है। ஆம், தேவனிடத்தில் சேர்க்கப்பட்ட பின்பு அவருக்கு பிரியமான ஒரு சபையிலே நம்மை சேர்க்கிறார். जब परमेश्वर से हम मिल जाते हैं, परमेश्वर अपने प्रिय कलीसिया में ले जाके एक सदस्य के रूप में उनको बनाता है। நீங்க இத இப்ப நடைமுறையிலேயே சிந்திக்கலாம். आप वास्तविकता में थोड़ा ध्यान दीजिएगा। உலகத்திலே ஜனங்கள் பல இடங்களிலே ரட்சிக்கப்படுகிறார்கள். दुनिया में कोने कोने में लोग उद्धार पाते हैं, ஆனா எல்லாரும் ஒரே சபையில் இருப்பதில்லை. सारे लोग एक ही कलीसिया में नहीं जाते, ஆனால் எல்லாரும் ஒரே கர்த்தரிடத்தில் தான் விசுவாசம் வைத்திருக்கிறோம். लेकिन सारे लोग एक ही प्रभु को ही विश्वास करते हैं। எனவே கர்த்தரிடத்திலே நாம் ரட்சிப்பின் மூலம் சேர்க்கப்படும் போது அவர் நம்மை அவர் விரும்புகிற ஒரு சபையிலே வைத்திருக்கிறார். उद्धार के द्वारा जब परमेश्वर के पास आते हैं, परमेश्वर अपने इच्छा के अनुसार दूसरे कलीसिया में आपको सदस्य के रूप में रखता है। அப்படியானால் நம்முடைய கவனம் எதிலே இருக்க வேண்டும் என்றால், நான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறேன் என்பதில் தான் நமக்கு கவனம் இருக்க इसका मतलब हमारा ध्यान इसी में रहना है, मेरा संगति प्रभु के साथ साथ रहना है। ஆனா நாம் இருக்கிற சபைக்கு உண்மையாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். लेकिन जिस कलीसिया के लिए हम सदस्य हैं, उसके लिए हम विश्वास योग्य रहना है। ஏனென்றால் எந்த சபையும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, क्योंकि कोई भी कलीसिया हमें स्वर्ग में नहीं पहुंचाएगा, ஆனால் கர்த்தர் தான் நம்மை பரலோகத்தில் சேர்க்கிறார். लेकिन परमेश्वर ही हमें स्वर्ग पहुंचाएगा। புரியுதா உங்களுக்கு? समझ में आ रही है? हालेलुया। எனவே ஒரு விசுவாசியோ ஒரு தேவ பிள்ளையோ ஊழியக்காரர்களா இருந்தாலும் நம்முடைய முதல் இலக்கு எதா இருக்க வேண்டுமானால் கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற அனுபவத்திலே நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும். ये विश्वासी, चाहे आप सेवक है, आप कुछ भी हो, हमारा पहला मकसद ये होना चाहिए, हमारा संगति पहले प्रभु के साथ साथ मेल मिलाप रखना है। ஏனென்றால் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு மனிதன் தான் மற்றவர்களை கர்த்தரோடு கூட இசைவுக்குள்ளா கொண்டு வர முடியும். कारण जो व्यक्ति प्रभु के संगति में मेल मिलाप के साथ रहेगा, वही दूसरा व्यक्ति को प्रभु के संगति में ला सकता है। அதனால இயேசு அத நான் சொன்ன வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். முதலிலே ஒரு மனிதன் என்னோடு சேர்ந்திருக்க வேண்டும், இரண்டாவதாக மற்றவர்களை என்னோடு கூட சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். यीशु मसीह अपने प्रवचन में ये कहता है, पहले मनुष्य मेरे साथ मेल मिलाप करना है, उसके बाद जो है वो दूसरों को आके उसको लाना है। இப்போ மறுபடியும் லூக்கா 11:23 வாசியுங்கள், உங்களுக்கு இன்னும் காரியங்கள் வசனத்தின் மூலம் தெளிவாக புரியும். लूका 11 का 23 पढ़िएगा, आपको फिर से समझ में आएगा। 11:23 நம்ம முதல்ல சொன்ன வசனம் पहला का वचन, पहला जैसे कहा, जो मेरे साथ नहीं वह मेरे विरोध में है, और जो मेरे साथ नहीं बटोरता वह बिखेरता है।
கவனிங்க, இயேசு தெளிவா சொல்றாரு, ये यीशु साफ साफ कहता है, என்னோடு ஒரு மனிதன் சேர்ந்திராவிட்டால், यदि मनुष्य मेरे साथ नहीं है तो, என்னோடு சேர்ந்திருக்கிற அனுபவத்தை விரும்பாவிட்டால், ये मेरे साथ संगति की रहने के अनुभव को नफरत करता है, அவன் எனக்கு விரோதியாகத்தான் இருப்பான். वो मेरा दुश्मन रहेगा, विरोध रहेगा। புரியுதா உங்களுக்கு? समझ में आ रही है? நாம ஏதோ பல சபைகள்ல இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். बहुत सारे कलीसिया में अलग अलग तरीके से प्रभु को आराधना करते हैं। நம்ம எந்த சபையில் நாம இருந்து தேவனை ஆராதித்தாலும், किसी भी कलीसिया में हम प्रभु को आराधना करने से भी நாம் நம்மை படைத்த தேவனோடு கர்த்தரோடு இசைந்து வாழுகிற அனுபவம் தான் நம்மை தேவனுக்கு பிரியமாக வாழ வைக்குமே தவிர, हमें जो व्यक्तिगत रूप से प्रभु की संगति जो रहता वही हमें प्रभु के पास ले जाएगा। எந்த ஒரு சபை வைராக்கியமும் நம்மை தேவனுக்கு பிரியமாய் வாழ வைக்காது. किसी भी कलीसिया का दून जो है परमेश्वर का प्रिय जीवन दिखाने के सिखाएगा नहीं। புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா आपको சொல்லுங்க. समझने वाला हालेलुया बोलिए। எனவேதான் இயேசுவும் ஆமென் தன்னை பின்பற்றினவர்களுக்கு முதலாவதாக அவர் வைத்த ஒரு ஆப்ஷன் என்னவென்றால், அவர்கள் முதலாவதாக தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதை ஆப்ஷனாக வைக்கிறார். यीशु ने अपने चेलों के लिए प्राथमिक योग्यता यही रखे थे, तू मेरे साथ साथ संगति रहना, यही योग्यता। மார்க் 3வது அதிகாரம் 13 இருந்து 15 வரை, मरकुस 3 अध्याय का 13 से 15 तक। மூன்றாம் அதிகாரம் மார்க் 3 मरकुस 3 अध्याय 13 से 15। 13 से 15 तक। फिर वह पहाड़ पर चढ़ गया और जिन्हें वह चाहता था उन्हें अपने पास बुलाया और वे उसके पास आए। तब उसने 12 पुरुषों को नियुक्त किया कि वे उसके साथ साथ रहे और वह उन्हें बेच के कि वे प्रचार करे। தமிழ்ல எப்படி இருக்குன்னா, அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அப்படி இருக்குதாங்க? हिंदी ஓகே, அது நீங்க வாசிங்க பாப்போம். आप पढ़िएगा हिंदी में। हाँ 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 அவரோடு கூட இருக்கவும். தேவன் இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்காக, ஊழிய நோக்கம் என்ன? அவர்களை கொண்டு உலகத்தை மாற்ற வேண்டுமானால் அவர்களை சொல்லுகிறார், நீங்க முதல்ல என்ன செய்யணும், என்னோடு கூட இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்றார். यीशु मसीह 12 लोगों को चुन के इस पूरा दुनिया को बदलने के लिए चाहते थे। उसके पहले योग्यता क्या बोलते थे? उसको बदलना है तो तू मेरे साथ साथ तुम्हें रहना है। ஏனென்றால் மனிதன் தேவனோடு கூட இணைந்து இருப்பதிலிருந்து தான் எல்லா பலத்தையும் எல்லா ஆமென் என்ன சொல்ல ஆதாரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். जब तक मनुष्य परमेश्वर के संगति में रहेगा तभी जो परमेश्वर से सारे ताकत को, सारे अभिषेक को, अनुग्रह को पा सकता है। ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஊழியத்தை விட நாம் ஆண்டவரோடு இருப்பதுதான் ரொம்ப முக்கியம் சொல்றார். एक सेवक ऐसा कहता है, हमारी सेवा से भी बढ़कर हमें प्रभु के संगति में ज्यादा रहना यही सबसे पहला उचित है। புரியுதா? समझ में आ रही है? அல்லேலூயா हालेलुया। நாங்க காட்டாத்துறை சபையில கொஞ்ச காலம் மிஷனரி ஊழியத்தின் பொறுப்பாக நான் இருந்தேன். इनका भाई जो है कलिसिया में, अपने कलिसिया में जो है मिशनरियों की बातों में अगुवे नेतृत्व काम करते थे। வருடத்துக்கு 2 முறை நாங்கள் அங்க போய் எல்லாரையும் சந்தித்துட்டு வருவோம். साल में 2 बार उत्तर भारत घूम घूम के सारे मिशनरियों के मिलकर आते थे। அப்ப நாங்க பிரயாணம் பண்ணும்போது முதல்ல அவங்களுக்கு டேட் சொல்லுவோம், இந்த நாள்ல உங்களை வந்து சந்திக்க வருவோம். यात्रा करने के पहले हमें सूचना देते हैं, ये फलाना तारीख में आपके पास आएंगे। உடனே அங்க உள்ள ஊழியக்காரங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு ஒரு மீட்டிங்கை தான் அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். उस सेवक लोग पहले क्या उसका मकसद रहता, किसी न किसी ढंग से एक सभा को रखना, मीटिंग रखना। உங்களுக்கு இங்க ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அப்படி சொல்வார்கள். वो बुलाते हैं, आप पहले आइए, आपके लिए यहाँ पर मीटिंग हमने तैयारी की है। நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஊழியெல்லாம் ரெண்டாவது,
हम लोग ये कहते हैं सेवा को दूर रख दीजिए, दो दूसरी है। நாங்கள் வரும்போது நீங்கள் எங்களோடு கூட இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படினு சொல்லுவோம். हम लोग का ये मकसद यही है, जब मैं हम लोग आएंगे हम आपके साथ मिलकर हम प्रार्थना करना चाहते हैं। ஏனென்றால் ஊழியம் செய்வது ரொம்ப எளிது, क्योंकि सेवा करना आसान है, ஆனால் நாம தேவனோடு அமர்ந்திருப்பது ரொம்ப கடினமான ஒன்று. लेकिन प्रभु के संगति में चरणों में बैठना बहुत कठिन है। ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, பிசாசு வந்து நம்மை ஊழியம் செய்ய கூட விட்டு விடுவான். पहले क्या कहते हैं सेवक, शैतान सेवा करने के लिए भी छोड़ देगा, ஆனா தேவனோடு இருக்க என்ன செய்ய மாட்டான், लेकिन प्रभु के साथ सटने के लिए कभी भी नहीं छोड़ेगा। सुबह भी ஏன்னா தேவனோடு இருப்பதிலிருந்து தான் நம்முடைய ஊழியத்துக்கான பலனே வரும். क्योंकि प्रभु के संगति में जितना रहेंगे तबे जो सेवा करने की ताकत मिलती है। நாம் தேவனோடு இருக்காம எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் அதுல பலனே வராது. यदि प्रभु के साथ नहीं रहेंगे, जितने भी सेवा करेंगे उससे कोई लाभ नहीं है। அப்ப நாங்க போகும்போது இதைத்தான் அவங்களுக்கு முக்கியப்படுத்துவோம். हम जब कभी जाते हैं इसी बातों को दोहराते हैं। நீங்க அலைந்து திரியறதை விட आप इधर அமர்ந்திருப்பதுதான் முக்கியம். आप इधर उधर ना घूमे, हम लोग के साथ साथ बैठे। இதனை புரிகிறது? कितने लोगों को समझ में आ रही है? ஆமென். ஏனென்றால் நாம் தேவனோடு அமர்ந்திருப்பதிலே தான் நம்முடைய எல்லா ஆதாரமும், நம்முடைய ஊழியத்துக்கான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான எல்லா ஆதாரமும் அதிலே தான் நம்ம प्रभु के संगति में जितना हम वहां पर आगे बढ़ते रहेंगे तबे सेवा करने की और मसीह जीवन बिताने का ताकत मिलता है। எனவே இப்ப நாம் ஊழியம் செய்கிறோம், நம்முடைய நோக்கம் கூட எப்படி இருக்க வேண்டும்னா, நாம் முதலிலே தேவனோடு அமர்ந்திருக்கிற அனுபவத்திலும் अनेகரை தேவனோடு அமர்ந்திருக்க செய்வதிலும் தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். हम जब सेवा करते हैं जरूर हमारा ये मकसद होना चाहिए, मैं परमेश्वर की चरणों पर बैठना है और लोगों को भी लाके प्रभु की चरणों पर लाना है, संगति कराना है। हालेलुया, हालेलुया, ஆமென். நாம தேவனோடு இருக்காமல் நாம செய்யற ஊழியங்கள் கூட தேவனுக்கு விரோதமாக மாறிவிடும். यदि हम प्रभु के संगति में नहीं रहेंगे, हमारी सेवा भी परमेश्वर का विरोध हो जाएगा। புரியுதா உங்களுக்கு? समझ में आ रही है? நம்ம எங்கள் பக்கத்துல अनेक கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கிறது. हमारे इस जिला में देख रहे हैं मसीही जो संस्थाएं हैं, अलग अलग से बहुत सारे संस्थाएं हैं। அவர்களுக்கு நல்ல சபைகள் இருக்கிறது, நல்ல ஆராதனைகள் இருக்கிறது. उनके लिए अच्छे कलीसियाएं हैं, अच्छे आराधना की जाती है। ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் இயேசுவுக்கு விரோதமாகவே இருக்கும். लेकिन उनका जिंदगी को देखिए, यीशु के सिद्धांत से विरोध है। காரணம் என்னவென்றால் அவர்கள் சபையோடு இருப்பார்கள், ஊழியக்காரர்களோடு இருப்பார்கள், ஆனா இயேசுவோடு இருக்க மாட்டார்கள். कारण यही है, वे कलीसिया के साथ जोड़े रहेंगे, सेवक के साथ जोड़े रहेंगे, लेकिन यीशु के साथ वे जोड़े नहीं है। புரியுதா உங்களுக்கு? समझ में आ रही है? மறுபடியும் அதான் சொல்லுங்க, இயேசுவோடு இருப்பதுதான் நமக்கு அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நமக்கு எல்லா பலனையும் தரும். यीशु के साथ रहने का जिंदगी के द्वारा ही हमें उनका प्रिय जीवन जीने का ताकत मिलता है। हालेलुया, हालेलुया। எனவே நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், हमें ये आपके लिए ये कहना चाहते हैं, திரும்பி போகும்போது वापस जब जाएंगे அலைகிறதை குறைத்து விட்டு इधर उधर दौड़ धूप करना बंद कर दें, இயேசுவோடு அமர்ந்திருக்கிறதுல அதிகமாய் கவனம் செலுத்துங்கள். प्रभु की चरणों पर बैठने पर ध्यान दें। हालेलुया, 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 ஆமென், आमीन। ஏன்னா அப்படிப்பட்டவர்களால தான் மற்றவர்களை மாற்ற முடியும். और ऐसे लोगों के द्वारा ही दूसरों को वो जीत सकते हैं। ஆமென், आमीन। அதற்கு ஆதாரமாக ஒரு மனிதனை சொல்லி என் பகுதியை முடிக்க விரும்புகிறேன். और उसके नमूना के रूप में एक मनुष्य को कह के अंत करना चाहता हूं। வாசியுங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் दूसरा राजाओं का पुस्तक 17 अध्याय 1வது வசனம். पुराना नियम में दूसरा राजा का पुस्तक 17 अध्याय का पहला वचन। यहूदा, कोई पढ़ेंगे? मैं पढ़ूं। यहूदा के राजा आहाज के 12वें वर्ष में येला का पुत्र ओसे शमरोन में इस्राएल पर राज्य करने लगा और 9 वर्ष तक राज्य करता रहा। நீங்க வாசிங்க. आप पढ़ते रहिए। आप 17வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 17. पहला राजा का 17 अध्याय का पहला वचन। 2 राजा बेटे, पहला राजा 17 अध्याय का पहला वचन कोई पढ़िएगा। गिलियाद आप निकाल लिए तो
17:1. 17 का पहला। तिस्बी एलिया जो गिलात के परदेशियों में रहता था, प्रदेश में था, उसने आहाज से कहा, इस्राएल का परमेश्वर यहोवा जिसके सन्मुख मैं उपस्थित रहता हूं, उसके जीवन का शपथ इन वर्षों में मेरे बिना कहे, ना तो मैं बरसेगा और ना ओस पड़ेगी। இங்கே எலியா என்கிற தேவ மனுஷனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. यहाँ प्रभु के दास एलिया के बारे में वर्णन किया गया है। அவருடைய முகவரி என்னவென்றால், उनका जो भूमिका सिद्धांत क्या है, भूमिका தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். उनका परिचय ऐसा किया गया, मैं परमेश्वर का उपस्थित में खड़ा हूं। அப்படின்னா என்ன? इसका मतलब क्या? தேவனோடு இருக்கிற மனிதன் என்று தன்னை वो அறிமுகப்படுத்துகிறார். अपने को पहचान कराता, मैं परमेश्वर के साथ साथ रहने वाला मनुष्य हूं। அப்ப எலியாவினுடைய அனுபவம் என்ன? தேவனோடு இருக்கிற அனுபவம். एलिया का ये अनुभव है, परमेश्वर के साथ साथ रहने का अनुभव। இந்த எலியா செய்தது என்னவென்றால், एलिया क्या कहता है, क्या करता அவன் है? வாழ்ந்த காலம் ஒரு இருண்ட காலம். वो एक ऐसे एक अंधकार के समय में रहता था। ஜனங்கள் தேவனை மறந்து தேவன் அற்றவைகளை எல்லாம் தெய்வமாக கொண்டு வாழ்கிறார்கள். लोगों ने परमेश्वर को छोड़ के दूर हो गए और सारे लोग मूर्ति पूजा करने लगे। இந்த எலியாவுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருந்தது. एलिया के सामने बहुत बड़ा एक चुनौती था। தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஜனங்களை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சவால் उनका ये सामने एक चुनौती था, जो परमेश्वर से दूर रहे उनको परमेश्वर के पास लाना है। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை சொல்லுகிறாரு, நான் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். वो कहता है, मैं अकेला प्रभु तेरे लिए मैं खड़ा हूं। ஆமா, எல்லாரும் எப்படியோ போயிட்டாங்க, நான் மாத்திரம் தான் மீதியா இருக்கேன்னு சொல்றேன். सारे लोग मनमानी चला गया है, लेकिन मैं आपके सामने हूं प्रभु अकेला। கவனிங்க, தனி ஒரு மனிதனாய் वो अकेला मनुष्य के ஒரு பெரிய ராஜாவையும் एक बहुत बड़ा राजा को 850 மந்திரவாதிகளையும் 850 मांत्रिकों को लोगों के सामने அவர் எதிர்த்து நின்று वो सामना किया था। ஜனங்களை எல்லாம் தேவனிடையிலே மறுபடியும் சேர்ப்பதற்கு காரணம் என்ன? सारे लोगों को परमेश्वर के पास लाने का कारण क्या था? கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோடு இணைந்திருக்கிற அனுபவம் தான் அது அந்த காரியமாக இருந்தது. प्रभु के साथ रहा, प्रभु के संग में वो के काम किया, यही उसका रहस्य बात है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரோடு சேர்ந்திருக்கிற அனுபவம் என்று சொல்லும்போது எலியாவினுடைய அனுபவம் வந்து நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு அனுபவம். इस प्रभु के साथ साथ रहने का अनुभव है, एलिया का अनुभव हमारा कल्पना से भी वो बाहर है। அதாவது நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நான் சொன்னேன், நீங்க உங்க ஃபீல்டுக்கு போகும்போது அலையறதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யுங்க, தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க பாருங்கள், இயேசுவோடு அமர்ந்திருக்க பாருங்கள் என்று நான் உங்களுக்கு குறிப்பாய் சொன்னேன். मैंने आपसे कहा था, प्रभु के साथ रहने का अनुभव है, आप अपने सेवकाई की क्षेत्र में जाएंगे, क्षेत्र में आप दौड़ धूप को ज्यादा बंद करके प्रभु की चरणों पर बैठना ही प्रभु के मेल मिलाप के साथ रहने का अनुभव है। நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், எவ்வளவு நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும், எவ்வளவு காலம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வரலாம். हमारे दिल में प्रश्न उठता है, इसका मतलब कितना देर तक, कितना समय तक प्रभु के चरणों पर हमें बैठना है। இன்னைக்கு ஊழியம் செய்கிற நானாலும் சரி, பலருடைய ஜெப அனுபவங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. आजकल लोगों की अनुभव को देखिए, सेवा में भी सेवक भी हो या कुछ भी हो, प्रार्थना करने की अनुभव धीरे धीरे घटते जा रही है। சில நமக்கு ஒரு மணி நேரம் ஜெபித்தாலே நம்ம பெரிய ஜெப வீரர்கள் போல நம்ம நினைக்கிறோம். अभी ऐसे हो गया, 1 घंटा अगर कोई व्यक्ति प्रार्थना करता, लगता है वो बहुत बड़ा सूरवीर है, प्रार्थना का सूरवीर। அப்படிதானே? ऐसे ही कोई समझते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஆனா எலியாவினுடைய ஜெப அனுபவம் என்பது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்று. लेकिन एलिया का प्रार्थना का अनुभव हमारा बयान से भी, कल्पना से भी बाहर है। பாருங்க, இந்த பகுதியிலே எலியாவினுடைய ஜெப அனுபவத்தை மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். एलिया का प्रार्थना का जीवन गुप्त रूप से इस अध्याय में आप देख सकते हैं, उसको मैं समझा के अंत करना चाहता हूं। எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தைரியத்தினாலே ஆகாபிடத்துல போய் சொல்லுகிறான், என்னுடைய வாக்கின்படி என்று இந்த பூமியில இந்த தேசத்திலே மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். एलिया कहता है, मैं परमेश्वर के साथ साथ रहता हूं, प्रभु के सामने हूं, इसलिए मेरे कहे बिना ना तो पानी बरसेगा ना तो यहां ओस गिरेगा। எலியாவினுடைய வார்த்தையின்படியே மழையும் பனியும் பெய்யாமல் தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது. एलिया के वचन के अनुसार पानी नहीं हुआ है, देश में अकाल आ गया।
இப்ப தேசத்தை ஆகாப் என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறான். अभी देश के ऊपर राजा आहाब शासन कर रहा है. தேசத்துல இவ்வளவு வறட்சி பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமா கோபம் வருகிறது. देश की अकाल की सारी बातों को देखने से आहाब को गुस्सा आ गया. இவன் யோசிக்கிறான், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த எலியா தான் காரணம் அப்படின்னு அவனுக்கு தோன்றுகிறது. राजा ने सोचा ये सारे समस्या का कारण कौन है, ये एलिया है. इसी के ऊपर गुस्सा आ गया. உடனே என்ன பண்றான் என்றால் இந்த எலியாவை தேடி எல்லா தேசங்களுக்கும் ஆட்களை அனுப்புகிறான். इस एलिया को खोजने के लिए सारे देश में लोगों को भेज दिया, सैनिकों को भेज दिया. எலியாவை எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. एलिया को खोज नहीं पाए, कहीं भी पाए नहीं. ஆமா. இப்ப எலியா எங்க இருக்கிறார்? एलिया भी कहां पर है? बोली कहां है? அவர் சாரிபாத் விதவின் வீட்டிலே என்ன செய்றாரு? இருக்கிறார். वो सारीबात की विधवा के घर में बैठा है. என்னுடைய கேள்வி, சாரிபாத் வீட்டிலே எலியா எவ்வளவு நாட்கள் இருந்திருப்பார்? मेरा प्रश्न उठता, सारीबात के घर में एलिया कितना दिन रहा होगा? என்ன முடியாத நாட்கள். இல்ல இல்ல, அது 18 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 18 अध्याय का पहला वचन में देखिए. 18:1. 18 अध्याय का पहला वचन. கவனி, அங்கே சொல்லுவா अनेक நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில். यहाँ पर लिखा है बहुत दिनों के बाद तीसरे वर्ष में. எலியா சாரிபாத் விதவின் வீட்டில் இருந்தது ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 3 மாதம் இல்ல, 1 வருடம் இல்ல, 3 மாதம் அதே வீட்டிலே அமர்ந்திருந்திருக்கு. एलिया 1 दिन 2 दिन 1 हफ्ता 2 महीना नहीं, 1 साल नहीं, 3 साल तक उसी विधवा के घर में बैठा. அப்படிதானா? ऐसा है ना? சிலருக்கு நமக்கு கேள்வி வரும், ஏனென்றால் எலியாவே திடீரென்று ஆவியானவர் எங்கேயா தூக்கி கொண்டு போயிருப்பார் அப்படின்னு சில காரியங்கள் அங்க இருக்குது. कभी कभी हमारे दिल में प्रश्न भी उठता है, पवित्र आत्मा एलिया का कभी कभी उठा के इधर उधर रख देता है. ஆனால் இந்த 3 வருஷமும் எலியாவை ஆவியானவர் எங்கும் கொண்டு போகல. ये 3 वर्ष तक एलिया को आत्मा ने कहीं भी अगुवाई नहीं, कहीं नहीं ले गया. ஏனென்றால் 17-15 வசனத்தை வாசித்தீங்கன்னா 12 अध्याय 12 वचन में देखिएगा, इसी अध्याय का 12 में அவள் போய் எலியாவை சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவன் வீட்டாரும் अनेक நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसने इतना तो दिया 15 17-15 17 का 15. तब वह चली गई और एलिया के वचन के अनुसार किया. तब से वह और स्त्री और उसका घराना बहुत दिन तक खाते रहे. இந்த 3 வருடமும் எலியா அங்கதான் சாப்பிட்டு இருக்கார் என்பதுக்கு இந்த வசனம் சொல்லுது. इसका मतलब 3 वर्ष तक एलिया उसी घर में खाता था, वैसे वचन कहता है. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, हमारे अंदर प्रश्न उठता है, நீங்க ஒரு நாளாவது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்திருக்கிறீங்களா? क्या आप कभी भी एक दिन भी आप घर को छोड़े नहीं ना? ऐसे सब दिन एक घर में ही रहे ना? एक दिन भी ऐसे छोड़े नहीं ना घर में? नहीं. நம்மால ஒரு நாள் கூட வீட்ல இருந்து என்ன செய்ய முடியும்? வெளியே हमसे एक दिन भी बाहर हम छोड़ के नहीं रह सकते, घर को छोड़ नहीं सकते हैं. ஆனா எலியா 3 ஆண்டும் அந்த வீட்டிலே அமர்ந்து ஆண்டவரோடு அமர்ந்திருந்ததுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். इसका मतलब एलिया उसी घर में ठहरा और प्रभु के संगति करते रहा. यही एलिया की ताकत की भेद की बातें हैं. हालेलुया, हालेलुया. ஏன் எலியா அந்த வீட்டை விட்டு வெளியே வர வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறேன் என்றால், क्यों एलिया बाहर आने का मौका नहीं था, उस घर से निकलने का मौका नहीं था? அந்த தேசத்துல எல்லாருடைய ட்ரெஸ்ஸை விட எலியாவுடைய ட்ரெஸ் விசேஷமானது. क्योंकि उस देश में सारे लोगों के कपड़ा से एलिया की कपड़ा थोड़ा भिन्न था, विशेष कपड़ा था. அப்படிதானா? ऐसा है ना? அவர் வார்க்கச்சையும் ஒரு விசேஷித்த உடை, एक वो चमड़ा पहनता, चमड़ा जैसे जानवरों की चमड़ी जैसे वो कपड़ा ऐसे एलिया पहनता था. அதாவது எலியாவை அவருடைய ஆடையை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். एलिया को उसके कपड़े पोशाक के द्वारा ही पहचान सकते हैं ये व्यक्ति एलिया है. அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு பாருங்க. उसके लिए भी एक आधार है. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2 राजा पहला अध्याय 7-8 வசனங்களை வாசிங்க. 7 और 8 वचन. उसने उससे पूछा, जो मनुष्य तुमसे मिलने को आया
और तुमसे ये बातें कही, उसका कैसा रंग रूप था? उन्होंने उसके उत्तर दिया, वह तो रोआर मनुष्य था और अपने कमर में चमड़े का फेटा बांधा हुआ था। उसने कहा, वह तिस्बी एलिया होगा। அதாவது இந்த இஸ்ரவேல் தேசத்துல इस्राएल देश में, पूरे इस्राएल देश में எலியாவுடைய ட்ரெஸ் மாத்திரம் தான் தனித்துவமா தெரியும். एलिया का कपड़ाई जो है सबसे अलग था, ஏன்னா அவரு அந்த ட்ரெஸ் அவர் மாதிரி தான் போடுவார். क्योंकि एलिया ही वो ऐसे कपड़ा पहनता था, दूसरा कोई भी ऐसे नहीं पहना। அதனால அவர் வெளியே வந்திருந்தால் மற்றவர்கள் நிச்சயம் அதை பார்த்திருப்பார்கள். यदि वो बाहर निकलता तो सब लोग जरूर उस पर ध्यान दिए होंगे। ஏனென்றால் இந்த ஆகாப் ராஜா எல்லா தேசத்துக்கும் ஜனங்களை அனுப்பி ஆகாப் எலியாவை தேடிக் கொண்டிருக்கிறான். क्योंकि इस आगाब राजा पूरे दुनिया में जासूसी रख के एलिया को इधर उधर ढूंढ रहा, कहां पर है छिपा हुआ। அப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் पहला राजा 17 अध्याय 17 18 18 वचन, 18வது அதிகாரம் 10வது வசனம். 18 अध्याय का 10वें वचन, तेरे परमेश्वर यहोवा का जीवन की शपथ कोई 18 10 தானே? ஓகே, 1 राजाकल 18 18 10. तेरे परमेश्वर यहोवा का जीवन की शपथ कोई ऐसी जाति या राज्य नहीं जिसमें मेरे स्वामी ने तुझे ढूंढने की न भेजा हो। और सब उन लोगों ने कहा, वह यहाँ नहीं है। तब उसने उस राज्य का जाति को उसकी शपथ खिलाई है, एलिया नहीं मिला। என்ன சொல்லுது? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் அந்த ராஜா மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். यहाँ पर इस वचन की देखिएगा क्या कहता है, मेरे राजा ने एलिया को ढूंढने के लिए सारे राज्य में भेज दिया, इस शपथ भी खा लिया है। நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது, जब उन राजा ने कहा यहाँ एलिया नहीं है, அவன் அந்த ராஜ்யத்தை அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். उस राज्य के लोगों से, उस राज्य से इस आगाप ने शपथ खा ली है, मैं सच कहता हूं। எலியா வீட்டை விட்டே வெளியே வரவில்லை என்றுதான் அதுக்கு அர்த்தம். एलिया इसके मतलब घर से ही निकला नहीं है, यही मतलब है। அப்போ 3 வருடமும் அவர் ஒரே இடத்தில் உட்கார்ந்து ஆண்டவரோடு அமர்ந்திருந்த அனுபவம் தான் தேசத்தை தேவனண்டையிலே திருப்புவதற்கு ஆதாரமாக அமைந்தது. इसका मतलब 3 साल तक परमेश्वर की चरणों पर बैठ के ताकत पाने के द्वारा ही पूरा देश यहोवा की ओर वो मोड़ा है। हालेलुया, हालेलुया। இன்னைக்கு நமக்கு கூட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை. आजकल सभा की कोई जो सीमा नहीं, इतने सभाएं होते रहती है, ஆனால் ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிற அனுபவம் தான் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. लेकिन प्रभु के संग में बैठने की अनुभव कम होते रह रही है। இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஒரு 4 பேரை கூட்டி வச்சு கூட்டம் ஒரு ஜெபம் கூட்டம் நடத்தினா நமக்கு ஜெபமே ஓடுது. देखिए प्रार्थना की सभा में कुछ 10-15 लोग आने से ही प्रार्थना सभा थोड़ा सा चलने में अच्छा लगता है। ஆனால் தனிப்பட்ட விதமாய் ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்விலே போதுமான அளவு இல்லாததால் தான் இன்றைக்கு மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் நம்மால் திருப்ப முடியவில்லை. इसलिए व्यक्तिगत रूप से हम परमेश्वर की संगति को छोड़ दिए हैं, इसलिए दूसरों को प्रभु की संगति में ला नहीं पाते, कठिन लगता है। कितने பேர் புரிகிறது? कितने लोग को समझ में आ रही है? हालेलुया, हालेलुया, ஆமென், ஆமென்। எனவே தேவனோடு அமர்ந்திருக்கிறதில் தான் நம்முடைய என்ன சொல்வது எல்லாவித ஆதாரமும் இருக்கிற என்பதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். इससे मैं ये कहने के लिए चाहता हूं, प्रभु की संगति में रहना ही हमारा ताकत है। அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லும்போது கூட சொல்லுகிறார், பரத்திலிருந்து பலன் வருகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். इसलिए यीशु मसीह अपने चेलों से कहता, जब तक पवित्र आत्मा नहीं आएगा तब तक यरूशलेम में तुम्हें क्या रहना है, ठहरे रहो। நம்ம நினைக்கிறோம் அவர்கள் 10 நாள் வரைக்கும் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரோடு இல்லையோ அப்படின்னு நம்ம கேள்வி வரலாம். हमारे अंदर ये प्रश्न उठता है, इसका मतलब क्या 10 दिन तक वो परमेश्वर की आत्मा का संगति में नहीं रहे? 10 நாளைக்கு பிறகுதான் தேவனுடைய ஆவியானவர் வர வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். ऐसे प्रश्न उठता है, क्या 10 दिन के बाद ही पवित्र आत्मा उनसे उतरना है? ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? लेकिन बाइबल का वचन क्या कहता है? இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஊதி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சீசர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். यीशु मसीह जीवित होने के बाद फूंक कर उन्होंने कहा, पवित्र आत्मा को प्राप्त करो। அப்படினா என்ன,
அவர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தான் தொடர்ந்து காத்திருக்கிறார்கள். इसका मतलब पवित्र आत्मा के साथ साथ वो वहां पर ठहरे रहते हैं, ஆனால் அவளுக்கு இன்னொரு பலன் அவசியமாக लेकिन இருந்தது. और एक ताकत की आवश्यकता थी. இன்னைக்கு நாம் ஜெபத்தில் இருக்கிறோம், நாம் தனியே இல்ல, आज हम प्रार्थना में हैं, अकेले नहीं हैं, இயேசுவோடு கூட தான் இருக்கிறோம். यीशु के साथ रहते हैं, ஆனாலும் இன்னும் தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவையா இருக்கு. लेकिन और प्रभु की अनुग्रह की आवश्यकता है. அல்லேலூயா, हालेलुया, ஆமென், ஆமென். பிறகு சீசர்களை பாருங்க, அவங்க சொல்ல நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிக்கிறது உறுதியாய் தரித்திருப்போம் சொல்றாங்க. और चेलो लोग बाद में बयान देने लगे, हम लोग प्रार्थना में और प्रभु के वचन को प्रचार करने में लगे रहेंगे. அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 6:4. प्रेरितों को काम 6 अध्याय का 4 वचन. परंतु हम तो प्रार्थना में और वचन की सेवा में लगे रहेंगे. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். लगे रहेंगे. அல்ல ஒரு வார்த்தை, நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் எப்படி இருப்போம்? தரித்திருப்போம். यहाँ पर देखिए, हम तो प्रार्थना में लगे रहेंगे. அது பின்னால சொல்லுங்க பாப்போம். आप वचन को पढ़िए, मैं हम लोग साथ साथ बोलिएगा. हम तो प्रार्थना में लगे रहेंगे. सब लोग मिलकर बोलिए, सब लोग मेरे पीछे पीछे बोलिए. हम तो, सब लोग मुंह खोल के, हम तो प्रार्थना में लगे रहेंगे. ஏன் இருக்கணும் அப்படி? क्यों रहना है? அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரோம். तभी दूसरों के जीवन में परिवर्तन को ला सकते हैं. அல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमेन. நான் மிஷனரி ஊழியங்கள் பொறுப்பா இருந்த போது காரியத்தை சொன்னோம்லவா? जब मिशनरियों के लिए मैं अगुवाई रूप में रहता था, अगुवे के रूप में, तब मेरे अनुभव को मैंने कहा, நாங்கள் நான் அந்த பொறுப்பிலே, நான் 2-3 பேர் அந்த பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் 2-3 लोग उस जिम्मेवारी में हमने काम நாங்கள் किया. அதிகமாய் மிஷனரிடத்தில் வலியுறுத்தினது இந்த கருத்து தான். हम ज्यादा से ज्यादा इसी पर हमने जोर दिया था. நீங்கள் அதிகமாக ஆண்டவரோடு ஜெபத்தில் அமர்ந்திருங்க. प्रार्थना में ज्यादा ज्यादा आप लगे रहना है. ஏனென்றால் இப்ப வட இந்தியா சூழ்நிலை நாங்கள் பார்க்கும்போது ஏன் பலன் இல்லை என்றால், இன்றைக்கு மிஷனரிகள் அதிகமாய் அலைகிறார்கள். हमने उत्तर भारत में देखे, सेवा में उनका प्रतिफल नहीं है. इसका मतलब मिशनरियां जरूर इधर उधर घूमते रहते हैं, ஆனால் ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிற அனுபவம் ரொம்ப குறைவாக இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். हमने पाया है ये प्रभु के साथ लगे रहने की अनुभव की कमी, अभाव है. ஏனென்றால் ஆண்டவரோடு அமர்ந்திருப்பதில் தான் நம்முடைய ஆதாரம் இருக்கிறது. மற்றவர்களை மாற்றுகிற எல்லா ஆமென் ஆசீர்வாதமும் அதிலே प्रभु के साथ रहने की अनुभव में ही जो है हमारा ताकत है और लोगों को लाने का रहस्य की बातें हैं. எனவே आमेन. ஆண்டவரோடு நாம் அமர்ந்திருக்கிறதுல அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. इसलिए प्रभु की संगति में लगे रहना हमारा कर्तव्य है, हमारा जिम्मेवारी है. आमेन. இதை நீங்கள் எப்போதும் நினைக்கும்படியாக அந்த வசனத்தை நீங்க அடிக்கடி நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். லூக்கா 11:23. बार बार इस पर ध्यान देना है. लूका रचना सुसमाचार 11 का 23 में. அதை நான் எளிதாய் மனதில் வைப்பதற்கு சொல்லுவேன். 1-1-2-3. मैं आपको आसान से याद रखने के लिए कहूंगा 1-1-2-3. लूक 1-1-2-3 11 का 23 है ना. 1-1-2-3. அந்த வசனத்து பின்னால சொல்லுங்க பாப்பா, நீங்க சொல்லும்போது சொல்லுங்க. वचन को मेरे पीछे पीछे बोलिएगा, उस वचन को निकालिएगा. लूका रचना सुसमाचार 11 का 23 है. मेरे पीछे पीछे बोलिए. मैं हिंदी में कहता हूं, आप मेरे पीछे. जो मेरे साथ नहीं है वह मेरे विरोध में है, और जो मेरे साथ नहीं बटोरता है वह बिखेरता है. அல்லேலூயா, हालेलुया. அந்த கடைசி வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி நான் முடிக்கிறேன். आखिरी बार मैं कह के अंत करना चाहता हूं. நாம் ஆண்டவரோடு இருக்கணும். हम प्रभु के साथ रहना है. நாம் மற்றவர்களை ஆண்டவரோடு சேர்க்க வேண்டும். हम औरों को प्रभु के साथ साथ लाने के लिए कोशिश करना है. ஏனென்றால் நம்மோடு சேர்ப்பது ஊழியம் அல்ல. क्योंकि हमारे साथ मिलाना सेवा नहीं है. நாம் ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் சேர்ப்பதுதான் ஊழியம். हम आत्माओं को प्रभु के साथ मिलाना ही सेवा है. அல்லேலூயா. हालेलुया. நாங்க ஜோக்கா ஒரு காரியத்தை சொல்லுவோம். जोक में एक बात कहते हैं.
ஊழியம் செய்கிற எல்லாருமே ஆரம்பத்துல தேவனுக்காக தேவனுக்காக சொல்லுவோம். शुरुआत में सेवक लोग कहते हैं प्रभु के लिए करते हैं, प्रभु के लिए करते हैं. ஊழியத்துல கொஞ்சம் ஜனங்கள் வந்து விட்டால் जब थोड़ा विश्वासियां बढ़ जाते हैं, எனக்காக எனக்காக சொல்லுவோம். मेरे लिए कहते हैं. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் வந்து ரொம்ப கழுது தேஞ்சு கட்டரம்பா போச்சுன்னா இதுதான் காரணம். मसीहत इतना जो है बड़ा था, रगड़ रगड़ के काम के इतना छोटा बन गया, इसके मतलब स्वार्थीपन बढ़ गया है. நாம எல்லாமே கர்த்தருக்காக கர்த்தரோடு ஆரம்பித்தோம். शुरुआत में तो हम प्रभु के साथ प्रभु के लिए शुरू किया था. ஒரு காலகட்டம் வரும்போது நாம் என்னென்று நம்மோடு சுருக்கி கொண்டபடியினால் जैसे समय बदलते आ गया, मेरा अपना, ऐसे हमारा क्षेत्र कम होते गया. தேவனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. इसलिए प्रभु भी अपना काम को बंद कर लिया. எனவே நம்முடைய ஊழியம் நாம் ஆண்டவரோடு இருப்பதும் அநேகரை ஆண்டவரோடு சேர்ப்பதுமா இருக்க வேண்டும். क्योंकि हमारा सेवा जो है हम प्रभु के साथ साथ रहना है और लोगों को प्रभु के साथ साथ लाने के लिए कोशिश करना है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन के द्वारा आपको आशीष दे.